இந்த வந்துட்டு தமிழ் மன்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எம் ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறை வணக்க பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்கவும். ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அகத்தியன் தொட்டியலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி வேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் தாய்மொழியாம் தமிழ் மொழி அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன். தமிழ் மன்ற விழா இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி என் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் உழைப்பில் தேனி தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு எல்லாம் பொருத்தமானவர். பல முக்கிய அலுவல்களுக்கு இடையுள்ளும் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி விழாவிற்கு தலைமையேற்ற வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் முதல்வர் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி பேரன்புடன் வரவேற்கின்றோம். அறியாமை என்ற இருளை அகற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் கல்வி செல்வத்தை பயிலும் என் போன்ற மாணவ மாணவிகளையும் இருகரம் கூப்பி முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றேன். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப தமிழ் மன்ற விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி மீண்டும் ஒரு முறை வரவேற்று நல்வாய்ப்பிறகு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவரை நினைவு கூறும் விதமாக பாரதியாரின் திருவருவ படத்தினை திறந்து வைப்பதற்கு நம் பள்ளி முதல்வர் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நமது விழாவை இனிமையாக தொடங்கும் விதமாக முதலில் வரவேற்பு நடனம் வழங்க வருகிறார் 5ஆம் வகுப்பு ஜி பிரிவு ஓவியா. Dale
வணக்கம், என் பெயர் மகிழ்மதி. நான் 1ஆம் வகுப்பு ஜி பிரிவு. தமிழ் மொழி பற்றிய கவிதை. செம்மொழியாம் தமிழ் மொழி, அதுவே என் தாய்மொழி. தொன்மைக்கு அகத்தியம், இலக்கணத்துக்கு தொல்காப்பியம், புகழ்ச்சிக்கு புறநானூறு, ஐவகை நிலங்களை விளக்கும் குறுந்தொகை. என்ன இல்லை என் தாய்மொழியில்? எல்லையற்ற மொழி இது. எல்லாவற்றையும் எண்ணித்து எப்பும்
அதியமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி சொல்லாதீர்கள். தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. அதில் பேரும் கொட்டிருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. உயிர் நன்றி. பேச்சுரை தமிழ் மொழியின் பெருமை மற்றும் அதன் சிறப்பை பற்றி பேச வருகிறார் மாணவன் பிரணவ் கார்த்திக். வணக்கம், என் பெயர் பா. பிரணவ் கார்த்திக். நான் 5ஆம் வகுப்பு F பிரிவில் படிக்கின்றேன். நான் தமிழின் வளர்ச்சியை பற்றி பேசப் போகிறேன். தமிழ் மொழி உலகின் பழமையான மற்றும் வளமான மொழிகளில் ஒன்றாகும். இது சிறந்த இலக்கிய மரபையும் தொன்மையான வரலாற்றையும் கொண்டுள்ளது. காலப்போக்கில் தமிழின் வளர்ச்சி பல பரிணாமங்களை கடந்து இன்று உலகளாவிய முக்கியத்துவம் பெற்ற மொழியாக உருவெடுத்துள்ளது. தமிழின் தொடக்கமே சங்ககால தமிழ் இலக்கிய வளர்ச்சியின் பொற்காலம் ஆகும். இக்காலத்தில் எழுந்த சங்க இலக்கியங்கள் 8 தொகை, 10 பாட்டு போன்றவை மொழியின் செழுமையையும் பண்பாட்டு நிலைகளையும் தெளிவாக பிரதிபலிக்கின்றன. இக்காலத்தில் எழுந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் தமிழ் இலக்கிய தளத்தை மேலும் உயர்த்தின. பொது கவிதை இயக்கம், உரையாடல் இலக்கியம், புதினம், நவீன நாடகம் என பல வகையான வடிவங்கள் தமிழில் உருவாயின. உலகில் இருக்கும் பல நாடுகளில் இன்று தமிழ் பேசப்படும் மொழியாகும். இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் போன்ற நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். தமிழ் மொழி என்பது தமிழ் மக்களின் அடையாளம். அதன் வளமான மரபும் செழுமையான இலக்கியமும் உலகம் முழுவதும் பெருமை மிகும் செல்வமாகும். ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை தமிழ் வளர்ச்சியில் செய்ய வேண்டும். அப்போதுதான் தமிழ் மொழி தலைமுறைகளுக்கு ஒளி வீசும். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. நன்றி, வணக்கம். மாணவன் தனிஷ் கார்த்திக். மாறுவேடம் இப்போது தனது கற்பனை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் மாறுவேட நிகழ்ச்சியை காணலாம். தமிழரின் துயரத்தையும் துணிச்சலையும் சொற்களாக மாற்றிய மகாகவி பாரதியின் தோற்றத்தை மாறுவேடமாக வெளிப்படுத்த வருகிறார் அல்வின் ஜரீஷ். வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். நன்றி. அடுத்ததாக வேலுநாச்சியார் மாறுவேட பேச்சு கூற வருகிறார் 2ஆம் வகுப்பு A பிரிவு ஹிருத்விகா. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையோர் அனைவரையும் வழங்கி என் முறையை தொடங்குகிறேன். தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்று வரிகளுக்கு பொருத்தமானவள் என்றால் அது நான் தான். உங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார். நான் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் ஆவேன். நான் ராமநாதபுரத்தில் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தேன். நான் ஆங்கிலேயரை எதிர்த்து சிவகங்கையை மீட்டு என் வெற்றியை நிரூபித்தேன். சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெண்ணாக
வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நாட்டுப்புறக்கலை கலை மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் தமிழர் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே நின்ற போதிலும். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் மகாகவி பாரதியார். நான் குழந்தைகளுக்காக பாட்டு, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு முதலிய குழந்தை பாடல்களையும் நாடு, மொழி, இளமை, பெண்மை முதலிய தலைப்புகளில் எண்ணற்ற கவிதைகளை எழுதியுள்ளேன். இந்திய சுதந்திரத்திற்காக மிகவும் பாடுபட்டுள்ளேன். தற்போதைய சுதந்திர இந்தியாவையும் பெண்களின் முன்னேற்றத்தையும் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ராமா, இவன் பெயர் சாலன். இவன்தான் மிகப்பெரிய துரதிருஷ்டசாலி. இவனை பார்த்துவிட்டு தொடங்கிய எந்த காரியமும் நல்லபடியாக நடந்ததாக சரித்திரமே இல்லையா? அதற்காகவா இவனை இப்படி போட்டு அடிக்கிறீர்கள்?
அந்த புறத்திலே தங்க வைத்து நேற்று காலை பொழுது நான் கண் விழித்தது இவன் முகத்தில் தான். பிறகு என்ன ஏற்று மன்னா? அக்கட முதலில் என்னுடைய நான் தலைகளாக மாறிவிட்டது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிறிது நேரம் கூட என்னால் ஓய்வெடுக்க முடியவில்லை. ஏன்? நேற்று முழுவதும் எனக்கு உணவு உண்ண கூட நேரம் கிடைக்கவில்லை. அத்தனை கொடுமையான நாள். அதற்கு முழுமுதல் காரணம் இவன்தான். இவனின் இந்த துரதிர்ஷ்டமான முகம்தான் காரணம். ஆகவே இவனுக்கு 1000 பிறம்படி கொடுத்து இவன் தலையை வாங்கும்படி உத்தரவிட்டுள்ளேன். மன்னா, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்னடாமா? ஒன்றுமில்லை. நேற்று காலை இவன் உங்கள் முகத்தில் விழுத்தான். இவன் யார் முகத்தில் மன்னா விழுத்தான்? இது என்ன சந்தேகம்? என் முகத்தில் தான். ராமா, ஏன் சிரிக்கிறீர்கள்? என் நிலைமையை பார்த்தால் உங்களுக்கு கேலியாக இருக்கிறதா? இல்லை மன்னா, நம் நாட்டில் மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலியான இவன் முகத்தில் விழுத்ததால் உங்களுக்கு உணவு மட்டும்தான் போய்விட்டது. ஆனால் இவன் நிலைமையை பார்த்தீர்களா? உங்கள் முகத்தில் விழுத்ததால் இவனுக்கு தலையே போகிறது. இதில் துரதிர்ஷ்டசாலி அவனா? நீங்களா மன்னா? என்னை மன்னியுங்கள் ராமா, என்னை மன்னியுங்கள். எத்தனை அவசொல்லுக்கு நான் ஆளாக இருந்தேன். என்னை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. யார் அங்கே? உடனடியாக இவனது கைக்கட்டை அவிழ்த்து விடுங்கள். மன்னா, மன்னா, சொல்லாமலே செல்வதால் தான் செல்வம் என்று பேர். அதிர்ஷ்டம் வருவதால் தான் அதிர்ஷ்டம் என்று பேர். ஒருவருக்கு நன்மைக்கும் தீமைக்கும் அவனே தான் காரணம். அதுக்கு வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது. அது புரியாமல் நம் மக்கள் தான் அவன் முகத்தில் விழுத்தால் அதிர்ஷ்டம், இவன் முகத்தில் விழுத்தால் துரதிர்ஷ்டம் என்று புலம்புகிறார்கள் என்றால் நீங்களுமா மன்னா? என்னை மன்னியுங்கள் ராமா, என்னை மன்னியுங்கள். யார் அங்கே? உடனடியாக இந்த சாதனை விடுதலை செய்து கை நிறைய பொற்காசுகளை கொடுத்து வழி அனுப்பி வையுங்கள். மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். இனி நம் நாட்டில் யாருமே துரதிர்ஷ்டசாலி அல்ல, அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். எப்படி மன்னா? எங்களுடன் தான் நீங்கள் இருக்கிறீர்களே. நன்றி. பாரதியாரின் கவிதைகளை அடிப்படையாக கொண்டு அவருடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தும் விதமாக குழுப்பாடலை பாட வருகிறார்கள் நம் மாணவர்கள். அவர்களை கைகளை தட்டி வரவேற்போம்.
வருகிறார்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நாங்கள் ஆத்திச்சூடி பற்றிய சிந்தனைகளை உரையாடலாக கூற வந்துள்ளோம். ஆத்திச்சூடி என்றாலே ஔவையார் இயற்றத்துதானே. அறம் செய்ய விரும்பு 6 வரி சினம். இந்த வரிகளை நாமும் படித்திருக்கிறோமே. சரியாக கூறினாய். 12ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் செல்வ மகளாக ஔவையார் வாழ்ந்து வந்தார். இவர் ஆத்திச்சூடியில் நம்மை போல உள்ள சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே மனனம் செய்து மனத்தில் நிறுத்திக் கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்றொடர்களை அமைத்து நன்னொழுக்க அறிவுரைகளையும் கொண்டது இந்நூல். அது மட்டுமா, இந்நூல் கடவுள் வார்த்தையிலிருந்து ஆரம்பித்து உயிர் வர்க்கம், உயிர்மை வர்க்கம், ககர வர்க்கம் முதல் வகர வர்க்கம் வரை 109 வரிகளை கொண்ட அறநூல் ஆகும். சரியாக கூறினாய். அது மட்டுமில்ல, ஔவையார் எனும் பெயர் கொண்ட 6 புலவர்கள் இருந்தனர். இவர் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றனர். அப்படியா? ஔவையார் என்ற பெயரில் பல காலகட்டங்களில் வாழ்ந்த பல பெண் அறிஞர்களை பற்றி கூறுங்களேன். சொல்கிறேன். முதலாவதாக சங்ககால புலவர். இவர் 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர். இவர் அகம், புறம், நற்றிணை, குறுந்தொகை போன்றவற்றில் பாடியவர். சேர சோழ பாண்டியன் ஞாஞ்சில் வள்ளுவர் போன்ற சேர சோழ பாண்டியன் ஞாஞ்சில் முதலானோர் பற்றி பாடுதல். 2வது இடைக்காலம். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் மூவேந்தர்களை போற்றுதல், பாரி மகளான அங்கவை சங்கவைகளை திருமணம் செய்து வைத்தார். 3வது பிற்காலம். இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, அசதி கோவை போன்ற பாடல்களை இயற்றினார். சோழர் அசதி போன்றவை ஆகும். நான்காவதாக இவர் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் ஔவை குரல், விநாயகர் அகவல் போன்ற பாடல்களை இயற்றி பாடினார். 5வது பிற்காலம். 1. இவர் 16-17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தார். தமிழறியும் பெருமான் கதையில் பாடலாக வந்துள்ளது. 6வது பிற்காலம். இவர் 17-18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தார். பந்தன் அந்தாதி. இதில் பந்தன் எனும் வணிகன் செய்த சிறப்புகளை பற்றி பாடினார். தெரிந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் தான் அதியமானிடம் நெல்லிக்கனியை பெற்ற வரலாறு. இப்போது அற கருத்துக்களை கூற ஔவையாரே வந்தா எப்படி இருக்கும்? இதோ ஔவையார் வந்து விட்டாரே. எங்களுக்கு ஆத்திச்சூடியிலிருந்து ஒரு சில வரிகளை கூறி வாழ்த்துங்கள். அனையோருக்கு வணக்கம். எங்கள் புகழை கேட்கும் போது மனமகிழ்ச்சி அடைகிறேன். இதோ உங்களுக்கான சில வரிகள் கூறவே வந்துள்ளேன். நன்மை கடைபிடி, நூல் பழக்கல், நேர்பட ஒழுகு, வித்தை விரும்பு, இளமையில் கல், நோய்க்கு இடம் கொடை. இவையெல்லாம் கடைபிடித்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் குழந்தைகளே. நன்றி. நாட்டுப்புற நடனம் ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் என்பது அழகு, கம்பீரம் மற்றும் வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நடனமாகும். அந்நடனத்தை ஆட வருகிறார்கள் 5ஆம் வகுப்பு பி பிரிவு மாணவர்கள்.
பாரதி பாடலை பாட வருகிறார். காக்கை சிறகிலே நந்தலாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகிலே நந்தலாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்ற பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகிலே நந்தலாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்ற கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகிலே நந்தலாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா மின்னை தேடும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. நந்தலாலா நந்தலாலா. சிறப்புரை வழங்க நம் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். Friends, I have no words. You always amaze me with your tremendous performance. Really, you are amazing and outstanding. Give all the participants a big round of applause. Okay. Do you all know the purpose of this gathering? எதுக்கு இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க தெரியுமா? For what? Bharatiyar's birthday. So you know who Bharatiyar is? Can anyone sing one Bharatiyar song? Yeah, correct. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. Yes. So we celebrate Bharatiyar, right? He is a Tamil poet. His words throughout this performance you have seen, right? All his poetic works. Likewise, in your life also, I want you to carry the discipline. If you recite Bharatiyar's song, throughout his song, he will be definitely conveying a message to the students. Right? Throughout this program, you might have learned many messages of Bharatiyar. Right? So carry all these messages, apply in your life, have a wonderful life, and I appreciate all the participants for really taking that effort and bringing the best of the day. And I appreciate your teachers. Can you all give a big round of applause to your teachers? Because always respect your teacher. Right? Bharatiyar is also a teacher. He was a teacher. Always respect your teacher. Because without whom this wouldn't have been possible. Right? So, always respect your teacher, carry the discipline, and always keep progressing. Right? Grab every opportunity that comes your way and keep shining like a star. All the best, children. Thank you. And my heartfelt thanks to all the audience today. You are very disciplined. Throughout the program, you are really disciplined and maintain the decorum. So, now what I request you is, you will not stand. Teacher will call up class-wise. Right? So, class-wise you will disperse. Others, I expect you to sit quietly. Will you? Yes, ma'am. Thank you. Thank you all. Dakshida Magalakshmi. அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றி
வருகை புரிந்து இதனை ஓர் அற்புதமான நாளாக மாற்றிய நமது சிறப்பு விருந்தினர் நமது பள்ளி முதல்வர் ஐயாவிற்கு இங்குள்ள அனைவரின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் தீபம் ஏற்றி நம் மாணவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்தியதற்கு நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் அமைதி காத்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து மகிழ்ந்த என்னை போன்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் விட மிக சிறப்பான ஒரே சொல் நன்றி. அத்தகைய சிறப்புமிக்க நன்றி உரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் அனைவரையும் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய தமிழ் ஆர்வம், நான் ரொம்ப தாமதமா வந்துட்டேன்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கு. நன்றி உரையை படித்த கூறிய அந்த மாணவியினுடைய தமிழ் குரலை பார்க்கும் போதே ரொம்ப இனிமையா இருந்துச்சு. அனைத்து நிகழ்ச்சியும் நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தமா இருக்கு உள்ளத்துல. இருப்பினும் உங்களிடம் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வத்தை இதே போல வரக்கூடிய நாட்களிலும் வரக்கூடிய வகுப்புகளிலும் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசையும் கனவாகவும் இருக்கிறது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பள்ளி CBSE இல்லையா, ஆங்கில வழி கல்வி. இருப்பினும் தமிழை நாம் சிறப்பாக பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுப்பதற்காக ஆசிரியர்களாகிய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மாணவர்களாகிய உங்களிடத்திலும் அந்த ஆர்வத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்க பேசின மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள்ல 7, 8, 6ஆம் வகுப்புள்ள வரும்போதெல்லாம் நீங்க இதே மாதிரியான தமிழை மேலும் அதை மெருகூற்றிக் கொள்ள உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லி மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய நபர் யார்? மகாகவி பாரதியார் இல்லையா? இவர் சிறந்த கவிதையாளர் இல்லையா, பாடலை எழுதக்கூடிய ஆசிரியராகவும் திகழ்ந்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாளாக இன்று உங்களில் நிறைய பாரதியார வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வருவீங்களா? நீங்கள் எல்லாம் ஒரு பாரதியாராக மாறுவீர்களா? எஸ். உங்களுக்குள்ள ஒரு 2 வரியாக இருப்பினும் சரி, அவை கவிதையாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, உருவாக்குவதற்காக முயற்சியை எடுங்கள். சரியா? தமிழை இனிமையாக பேசுவதற்கான முயற்சியை நீங்கள் முன்னெடுத்து வைக்க வேண்டும். அப்படி முன்னெடுத்து வைக்கும் பொழுது உங்களிடத்துல நிறைய பாரதியார், நிறைய ஔவையார், நிறைய காக்கை பாடினியார் என்று பல புலவர்களை உங்களிடத்துல பார்க்க முடியும். சரி, இந்த ஓவியத்தை வரைந்த நம்மளுடைய ஓவியத்துறை ஆசிரியர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் அதனோடு இணைந்து செயல்பட்ட நம் தமிழாசிரியர்களையும் ஒருமுறை பாராட்டி விடலாமா? பலத்த கரகோஷனுடன். எஸ். ஓவியத்துறை ஆசிரியர்களுக்கும் உடன் செயல்பட்ட நம் துறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.